அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் பாலாறு நதிக்கரையில் அமைந்த வாணியம்பாடி, அதாவது அப்பர் பாலாறு என்று சொல்வார்கள். இந்த இடத்தில் கல்லாறு, பச்சைக்குப்பம் அல்லது சரஸ்வதி ஆறு என்று சொல்லப்படும் 2 ஆறுகளும் இணையும் இடத்தில் இந்த ராமாயண் தோப்பு உள்ளது. அதற்கு அப்படியே மேல் சென்று முஸ்லிம்பூல், பஸ்ராபாத் அப்படி ஊர்கள் வருகிறது. இது பாலாற்றின் தெற்கு கரையில் இந்த பகுதியில் உள்ளது. இதனுடைய வடக்கு கரையில் பெரியப்பேட்டை மற்ற பகுதியில் அமைந்துள்ளன. அதுக்கு அந்த புறம் தான் மெயின் பாலாறு போகிறோம். இந்த 2 பாலாறும் இணையும் இடங்களிலிருந்து அப்படி மேலே சொன்னால் ஆம்பூர் வருது. ஆம்பூரில் இந்த இன்னொரு பாலாறு பாலாறு இணையது இன்னொரு காட்டாறு பார்க்குறீங்க. இவ்வாறு இணைந்து செல்கின்ற இந்த காட்டாறு மலட்டாறு தான் இந்த ஆம்பூர் பகுதியில் ஜாயின் ஆகுது. அதுக்கு மேலே போனால் அகரமார், கவுண்டனிய நதி, பொன்னையாறு, வேகவதி ஆறு, கிள்ளியூர் ஆறு, செய்யாறு, இப்படி பல்வேறு நதிகள் கலந்து ஓடும் இந்த பாலாற்று பகுதியில் தான் பழமையான கலாச்சாரங்கள் தாங்கிய இந்த பஞ்சபாண்டவர்களை பற்றி கூறுகின்ற கதாக்காட்சியம், வில்லுப்பாட்டு, நாடகம், தெருக்கூத்து போன்ற விஷயங்களை நடத்துகிறார்கள். இது ஆற்காடு, திருப்பத்தூர், வாணியம்பாடி, கிருசமுத்திரம் இந்த மாதிரி தொன்மையான பகுதிகளில் இந்த போத்தராஜ போன்றவர்கள் விஷயங்களை கூறி இந்த தெருக்கூத்தை நடத்துகிறார்கள். அது போனா போட்டோம். என்ன பால் தெரியாத பாலே தெரியாது. குடிக்கல அந்த பால் தெரியாது. என்ன பால்? கள்ளிப்பால், இலைக்கல்லி, பாலைகளை, ரசமாலை, பெருகிறா இருக்கும், பால் மேலுக்கு, நாய் வால், ஊருமே கொட்டாய் போய் பூத்த நக்கா பஞ்சை வரவழைத்து இந்த பாரத போதை எழுதியவர் யாரு? விநாயக பெருமான். நாராயணனே வேதவியாசனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் எடுக்கின்ற நாடகம். கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து 18ஆம் குரோடி படையிலை மண்ணாக்குவதற்காக கிருஷ்ணன் அவதாரம் எடுக்கின்ற நாடகம் என்று. இதற்கு முன்னதாக வடமதுராபுரி பட்டணத்தை ஜகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய கமச பூபதி வருவார். வந்த பிறகு அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம்.
எவ்வளவு நேரம் ஆச்சு? வீட்டுல இருந்தா நல்லா இருக்கு. நானும் தான் சொல்றேன். உட்கார்ந்து என்னன்றாங்க? நீ வாயை திறந்தா அவங்களுக்கு தோணி சூத்தக்காரன் இவ்வாறு ரொம்ப நகைச்சுவையுடன் வட்டார செய்திகளுடன் புராணங்கள் மற்றும் இதிகாசங்களை தாங்கிய விஷயங்களை இந்த 9 மணி முதல் காலை 5 மணி வரை டெய்லி 15 நாட்களாக தினமும் இந்த மகாபாரத நிகழ்வை கூறி இந்த வாணியம்படி ராமையன் தோப்பில் தொன்று தொட்டு நடத்தி வருகிறார்கள். இது என்னுடைய சிறு வயதில் முதல் நான் பார்த்து வருகிறேன். இது மிகவும் பழமையான பழக்கமாக இங்குள்ளது. இவ்வாறு நீங்கள் கண்டதுதான் நம்முடைய பழமையான வாய்வழி கல்வி முறையாகும். அனைவருக்கும் கல்வி கொடுத்தார்கள், வேலை செய்து வந்துவிட்டார்கள். அவர்கள் முக்கியமான நாட்கள், வார நாட்களில் அவர்களை அழைத்து இது மாதிரி தெருக்கூத்து போன்ற விஷயங்கள், வட்டார செய்திகளும் பல செய்திகளும் கல்வி பாடமாக கொடுத்தார்கள். மற்றும் கோயில்களில் குருகுல முறையில் கல்வியை கொடுத்தார்கள். அக்காலத்தில் கல்வி 100% இருந்தது. ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு கற்பிக்கவில்லை. இவ்வாறு நமது ஆலயங்களிலும் காட்சி வடிவிலும் எழுத்துக்கள் கல்வெட்டுக்கள் மூலம் அக்கால மன்னர்கள் மற்றும் நமது வாழ்வில் பல செய்திகளை இந்த ஆலயங்களில் வைத்து தான் நமக்கு பாடமாக கற்பித்தார்கள். அத்தகைய பாடமுறை இன்று போய்விட்டது. இத்தகைய கல்வி முறையை தான் குருகுல கல்வி முறை என்றார்கள். இதில் மாணவர்கள் ஈடுபாடோடு பல விஷயங்கள் நேரில் கண்டு மக்கப் செய்யாமல் அப்படி படிக்கும் முறை இருந்தது. தற்போதைய கல்வி முறை மனப்பாடம் செய்து மக்களுடைய மனதை பாதிக்கும் வண்ணம் உள்ளது என்று கூறிக்கொள்ள முற்படுகிறேன்.